guys, welcome back to our channel Nikita Vlogs and Active. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தீபாவளி vlog. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது காலையிலேருந்து நான் ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக குர்த்தி பண்ணியிருக்கேன். ஆனால் பட் வந்து நான் கிறிஸ்டின் தான். ஸோ எதுக்குலாம் நம்ம சேனலுக்கு ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோவே போட முடியாமல் இருந்துச்சு. ஓகே, இது யூஸ் பண்ணி நேற்று வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். சரி ரெஸ்ட்லாம் வாங்கலான்னு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்குமே இல்லை, எல்லாருமே இருக்குது. ஸோ அப்போ வந்து வாங்கினது தான் இது. சரி நேற்று வாங்கினோமே நம்ம சேனலுக்கும் கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வேர் பண்ணிவிட்டு ஹேர்லாம் எப்போவுமே காலையில் எழுந்து குளிப்பேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். நேற்று நான் ஷாப்பில் வந்து கொஞ்சம் நான் வந்து இதை வந்து ட்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 700, பட் டிஸ்கவுண்ட்டில் எனக்கு 500 வாங்கிட்டு வந்தேன் திவாலி டிஸ்கவுண்ட். ஸோ இது கீழே வந்து நான் பிளாக் கலர் பட்டியாலா வேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் ட்ரெண்ட்ஸோட வீடியோ உங்களுக்கு அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். நேற்று நான் ஷாப்பில் விளாக் எடுத்துருந்தேன். ரொம்ப பெரிய விளாக்லாம் இல்லை, குட்டி விளாக் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிடணும். எங்கள் வீட்டில் வேறு லைட்டு சரியாக இருக்காது, அங்கங்கே டல்லாகிடும் ஃபேஸு. சொன்னேன்ல இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரியுதா? இதான் எங்கள் கிச்சன். பட் நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன். ஸோ சாதம் போட்டுட்டு நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு என் ஃபேஸ் அட்டை நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? ஸோ நான் ஹேரை வாழ போகிறேன். ஸோ இந்த பிளாக் ஷால் தான் இன்றைக்கி என்னோட பிளாக் பேண்ட் அண்ட் பிளாக் ஷால். ஸோ இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ண மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேவா? நமக்கு நிம்மதியா பட்டும் போலான்னு ஒருத்தன் உள்ள வந்தான். அவன் எதிர்பார்த்ததோட கூட்டம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் தான் போட போகிறேன். நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் என்னோட ஹேர் டெக்ஸ்சரே இப்படி தான் இருக்கும், லைட்டாக வேவரியா. அது பின்னால் போடுறதுனால தம்பி சொன்னாரு, எட்மோனாவது ஒன்னாவது மதுரையிலேருந்து திருச்சியிலே தான் இருக்குதுன்னா. ஏன் ஏன்னா யாரோ ஒருத்தன் 4 கும்பல 4 இருமலும் போட்டானா, இந்த பெட்டியை மட்டும் கழட்டி விட்டுட்டு மற்றதெல்லாம் போய் சேர்ந்து இருக்குனாக்கா இன்னைக்கு எவ்வளவு பாரு. இவன் போட்ட கணக்கு வேற, அது போடுற கணக்கையெல்லாம் முறியடிச்சு இன்றைக்கு கொரோனா கொடுங்காலம் என்று நாம் சொல்வதற்கு காரணமே உறவுகளை பேச விடாமல், அரவணைக்க விடாமல், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள கூட வாய்ப்பில்லாமல் போய்விட்ட ஒரு பரிதாபத்தை உருவாக்கியது உறவுகளை ஒதுங்க வைத்திருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எவ்வளவு நெருக்கடிகள் இருக்க வேண்டிய நாள் நம்முடைய இதை வந்து போடுவேன். அவ்வளோதான் போட்டு உங்களுக்கு உண்மையா நடக்கவே கூடாது. ஸோ எனக்கு செமையா ஸ்வெட் ஆகுது. ஃபேன் ரெய்னி சீசன்றதால நான் பவுடர் எதுவுமே போட போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்கா லைட்டாக. ஸோ லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவ்வளோதான். நான் நெக் பீஸ் சொன்னால் பேங்கிள் போட போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் என்னோட பாட்போர்டை காட்டுறேன். இப்படி தான் இருக்குது, குப்பையாட்டம். பாட்போர்டுன்னு சொல்லிக்கலாம், கபோர்டுன்னு சொல்லிக்கலாம். இதுக்குள்ள தான் நான் என்னோட பொக்கிஷத்தெல்லாம் வச்சுருக்கேன். நான் இந்த ரெஸ்க்கு மேட்சிங் என்னோட ஃபேவரட்டான வாட்ச்சு ஸோ இதை ப்ரே பண்ணணும். வேறு வழி இல்லாமல் இதுதான் கண்டிப்பாக நான் என் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணா என் வார்ட்ரோப் வீடியோ காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலி ஸ்லாப்பு எனக்கு டோர் வச்சு கேட்டதுனால எனக்காக டோர் செஞ்சுருக்காங்க. காம்பேக்ட் பவுடர் எதுவுமே போட மாட்டேன் ஸ்கின் போஸ்ட்லி. நட்புனா ஒரு வாட்டி ரேராக தான் போடுறேன். நிறைய இருக்கு, பட் ஆனால் எல்லாமே கிராண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிக் நெக் பீஸ் மாதிரி இருக்கும்.
இல்லாமல் எங்கள் மம்மிக்கு இது ரொம்ப ஃபேவரட். நான் போட்டு அந்த பேங்கிள்ஸ் இது வந்து நான் ஒரே ஒரு 3 பேங்கிள்ஸ் அவ்வளோதான். நான் ஒரு ஷேட் லிப்ஸ்டிக் போட்டு என்ன ஷேடுன்னு முடிவு பண்ணணும். என்னோட லிப்ஸ்டிக் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட லிப்ஸ்டிக் செட். இது ஃபுல்லாக லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் இதோட லிப் லைனர் தான். ஆமாம், லிப் லைனர். ஸோ இதெல்லாம் இந்த லிப்ஸ்டிக் ஃபுல்லாமே கோடா பியூட்டியோட செகண்ட் காப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் காப்பினா 1000 ரூபாய் 2000 பண்ணுவாங்க, நமக்கு அவ்வளோலாம் இல்லை. ஸோ நான் செகண்ட் காப்பி தான் வாங்கியிருக்கேன். அது கூட லிப் பென்சில் வாங்கியிருக்கேன் அண்ட் லிப் பாம் காட்ட வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோட லிப் பாம், கிரேசி லிப் பாம். எனக்கு 4 ஷேட் இருக்கு. இதுல இதுதான் இருக்கிறதுலே லைட்டான ஷேட். ஸோ இது வந்து நான் லிப் பாம் போட்டு லிப் லைனர் வைப்பேன். சாரி, லிப் லைனர் வச்சுட்டு லிப் பாம் போடுவேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு டார்க் ஷேட் போடுறதுனால டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பென்சில் ஏடிஎஸோடது. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். என்னோட காம்பேக்ட் பேக் ஆனால் அதோட மிரர் இருக்கேன். நிஜம் பாக்கின் தீபம் நல்வாழ்த்துக்கள். நிஜம் பாக்கு 200 சமாதான நாட்கள், 5 நகரங்கள், 3 மருத்துவர்கள், 750 சுகாதார பணியாளர்கள், ஒரு மகத்தான சாதனை. 3000 லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள். கொரோனா இல்லாத உங்கள் ஜெம் மருத்துவமனை, வீரண மண்டலத்திற்கான பிரத்யேக மருத்துவமனை. இனி சுகருக்கு சொல்லுங்க நோ, லைன் டேட் சிறப்புக்கு சொல்லுங்க எஸ். லிப் லைனர் வச்சுட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமரா. உங்க ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதாலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஹெல்த்தியான லயன் டேட் சிரப் 100% நேச்சுரல். லைன் டேட் சிறப்புக்கு சொல்லுங்க எஸ். அனைவருக்கும் மங்கள மங்களை தீபிக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்கிட்ட இருக்கிறது மொத்தம் இவ்வளோதான். நான் ஷேடு பார்த்து கொடுக்குறேன். அட்டகாசம், அற்புதம், அத்யுத்தமம், அடிப்பொழி. அதனால கோடா பியூட்டியோட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட்லாம் எனக்கு தெரியல. அல்டிமேட் பவர் டிடர்ஜென்ட். ஒரு டார்க் பிங்க். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லைன்னா வீட்டில் செல் பண்ணுவோம். வதங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் அப்லோட் பண்ணுவேன். ஐயா எதிரணியில இருந்து புலவர் ஐயா வந்தாங்க. பஸ்ஸில் போகும்போது அவங்க மச்சான் நீங்க அங்க இருந்த நான் இங்க இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். கொரோனான்றதுனால அப்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம மச்சானுக்கு நம்மளால வந்துடக்கூடாதே அப்படிங்கிற அக்கறையில சொல்லியிருக்கிறார். உறவுகள் ஒதுக்கவில்லை, கொஞ்சம் பதுங்கி இருக்குது. சூழ்நிலை சரியானவனே பாஞ்சு வருவாங்க. மாமனார் திரும்பவும் உங்களுக்கு கல்யாண விருந்து தருவார். 65 வயசுலயும் மாமனார் வீட்டுல கல்யாண விருந்து சாப்பிடுற ஒரே மருமகன் எங்க புலவர் ஐயாவா தான் இருப்பாங்க. ஜெய்ப்பூர்ல ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆண் செவிலியர் கொரோனா வார்டுல பணியாற்றிட்டு இருக்கிறார். இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்கும். ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டுக்கோ. லைக் டெக்ஸ்டர் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ல நான் போய் அம்மாவை காப்பாற்ற முடியாது. ஆனா இங்க இது ஹார்ம்லெஸ் கிடையாது. ஹார்ம்ஃபுல் கிடையாது, ஹார்ம்லெஸ் தான். நாலஞ்சு அம்மாக்களை என்னால காப்பாற்ற முடியும். அதைத்தான் எங்க அம்மா விரும்புவாங்கன்னு சொன்னாங்களே. எல்லாரையும் அம்மாவாக நேசிக்க வைத்தது இந்த கொரோனா காலம் இல்லையா? யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன இந்த லிப் பென்சில் போட்டுனா லிப் நல்லா இருக்கு. இது கூட இந்த கொஞ்சம் நிப்பாட்டி என்னோட முட்டி லிப் உலகத்துல வாழ்ற எல்லாருமே ஒன்ன மாதிரி உசுறுகள் தான் நினைக்க வைத்தது இந்த வைரஸ் இல்லையா? பிரசல்ஸ்னு ஒரு நகரத்துல ஒரு மருத்துவமனை 94 சோ இது ஒரு டிராப் தான் இருக்கு. கொரோனா வந்து படுத்திருக்காங்க. வென்டிலேட்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மத்த யாருக்கும் வென்டிலேட்டர் கிடைக்கல. அவ்வளவு தட்டுப்பாடு. 25 வயசு இளைஞன் பக்கத்து பெட்ல படுத்திருக்காயா, வென்டிலேட்டர் இல்ல, மூச்சு அப்படியே திணறுது, மாறி ஏறி ஏறி இறங்க
பார்த்தாங்க. டாக்டர் அழைச்சி சொன்னாங்க, இந்த தம்பிக்கு வெண்டிலேட்டர் கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம்னாங்க. டாக்டர் சொன்னார், அம்மா வெண்டிலேட்டர் எடுத்துட்டா நீங்க இறந்து போயிடுவீங்க. அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், என் பேரப்புள்ள வயசுல இருக்கும், அது வாழட்டுமையான்னு சொல்லி வெண்டிலேட்டரை கொடுத்துட்டு பரிதாபமாக அந்த தாய் இறந்து போனார்கள் என்றால் தியாகம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை முழுதாய் உணர வைத்தது இந்த கொரோனா கிருமி காலம். இந்த தொற்று உலக நாடுகள் பூரா மருந்து இல்ல போடாண்டுச்சு, பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை இல்ல போடாண்டுச்சு, அரசாங்கம் பூரா காசு இல்ல போடாண்டுச்சு. ஆனா யாரும் உங்களை போடான்னு துரத்தினாலும் நாங்க இருக்கிறோம் வாடா என்று உறவுகள் அரவணைத்துக் கொண்டதுதான் சார் இந்த கொரோனா காலம். மகே மருமக ஒர்க் போக லேப்டாப்ல உட்காந்துருக்கு, ஆன்லைன் கிளாஸ். மாமியார் சாதத்தை பசஞ்சு மகனுக்கு வருவாய், பேரனுக்கு வருவாய், பேத்திக்கு வருவாய், மருமக கிட்ட போறாங்க, இருந்துட்டே இதுமா நீ என் மகன் மாதிரி தானே. இப்படி ஒரு உறவை பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? நம்ம காலத்துல எல்லாம் இந்த கொரோனா வரல, நமக்கு ஒரு உறவு போச்சு. இந்த புரிதலை இந்த இயக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தது இந்த காலம் தானேயா? மொட்டை மாடியில இது வரைக்கும் எடுத்து நம்ம போக வேண்டியதான் ட்ரை பண்ணுறதுக்கு. எல்லா குடும்பமும் மொட்டை மாடியில ஏறி உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட மொட்டை மாடியில நின்று பேசுகிற ஒரு அற்புதமான காட்சியை இந்த கொரோனா தாங்க கொண்டு வந்தது. ஓடிக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாம் உட்கார்ந்து இது வரைக்கும் ஏன் ஓடணும், யாருக்காக ஓடணும், இந்த உறவுகள் தானே நமக்கு முக்கியம் என்று திரும்பி பார்க்க வைத்தது இந்த கொரோனா. நடுவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். பாலஸ்தீனத்துல நடந்த சம்பவம். வேஸ்மீன் ஒரு அம்மா 74 வயசு, கொரோனா வந்து கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுக்க போறேன். யாரையும் பாக்குறதுக்கு அனுமதி இல்ல. கிட்டத்தட்ட அந்த செல்ஃபிஸ் எடுத்துட்டு அம்மாவை பாக்குறதுக்கு அனுமதி இல்ல. மகன் பார்த்தார், டாக்டர்கிட்ட கேட்டார், யார் யார்கிட்ட கேட்கிறார், அனுமதி இல்ல. எனக்கு அந்த பைப்பை பிடிச்சி மேல ஏறி அவங்க அம்மா அட்மிட் ஆகிருக்கிற அந்த ஆளுக்கு பக்கத்துல இருக்க ஜன்னல்ல உட்காந்து அம்மாவை பார்த்துட்டே இருக்கணும். பெத்த தாயின் வீடியோ எடுத்து நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு கூலர் போட்டிருக்கேன். ஸோ அந்த சவுண்டு கேட்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னவோ தெரியல லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுதான் சாப்பிட போகிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், என் லைஃப்பை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் டிவியில் வந்து நாங்கள் ரொம்ப பிஸி, மூவியோட இது போயிருக்கு இன்ட்ரோ மாதிரி. அந்த மூவி போட போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டைம் பாஸ் ஆகலன்னு. அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சி மிஸ்ஸஸ் வெல்லம்மா, அது என்னோட பெட் அனிமல். ஸோ நான் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இது என்ன சாப்பிட்டு தான் வீடியோ எடுக்கணுமா நீங்கள் கேட்பீங்க, வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். இந்த காட்சி டிவி vlogging டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வீட்டை விட்டு இப்போ தான் வெளில வரோம். காலிலேருந்து மாஸ்க் வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டுமே போடலை. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஹாப்பி தீபாவளி விஷ். தீபாவளி அன்றைக்கும் எங்கள் தெரு எப்படி தெரியுமா இருக்குது, ஜஸ்ட் ஒரு ரோடு பார்த்து வெயில் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும்தான் நல்லா பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. நானும் வெடிப்பேன், ஆனால் இப்போ வெடிக்க மாட்டேன். இருக்குது வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நேற்று நைட்டே. எனக்கு ரொம்ப அப்படி அந்த பட்டாசுனால பிடிக்காது. லைக் அந்த சுறுசுறுக்கம்பி, புஷ்பானம், ஸோ அதெல்லாம் வெடிக்க சொன்னால் கூட ஓரளவுக்கு வெடிப்பேன். ஸோ எல்லாமே தெருவில் தான் பார்ப்பாங்க. பட் ஓகே, தீபாவளினா விளாக் எடுக்கணும். கடையெல்லாம் மூடிட்டாங்கப்பா. தீபாவளி ஒரு நாளைக்கு தான் மூடுறாங்கன்னு நினைக்கிறேன். யா அவனு மைக் ஒன்று தூக்கிக்கலான்னு நினைக்கிறாங்க எல்லோரும். மைக்கும் ட்ரை பண்ணியும். ஹாய், நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டீஜா ஹாய் சொல்லு. ஹாய். அதை பாருங்க, காட்டெருமை இங்கே கூடலாம் உட்காந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க, பெரிய காட்டல் எடுக்க போட மாட்டேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வீடியோ எடுத்துருக்கேன். கொடுங்க ஹாய் சொல்கிறேன் ஸ்டீ கேமராக்கு. எனக்கு
தீபாவளிக்கு 4 இது கொடுத்துரு. ஆமா கண்ணை வச்சு வாயில சுட்டுட்டு பாத்துக்கோங்க மக்களே. உங்க நம்ம சேனல் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு என்ன கண்ணை வச்சு சுடுறாங்க. M500 கண்ணை வச்சு சுடுறாங்க. ஏய் M500 சொன்னா ஒரே வார்த்தையில முடியும். அந்த கன் எடுங்க. இந்த கன்ல புல்லட் போட்டா நெருப்பு வருதுப்பா. சுட்டு காட்டவா? யாரும் தள்ளி போயிருக்கோங்க. இதெல்லாம் ஃபன் எங்களுக்கு. சரியா சீரியஸ் எடுத்துக்காதீங்க. குழந்தை அடிக்கிறேன் அப்புறமேக்கா போலீஸ் மாட்டி குத்துறாதீங்க. என்ன ரீலோட ஆக மாட்டேங்குது. எனக்கு சுடவே வர மாட்டேங்குது. ஐயோ புகை வருது. ஹெட் ஷாட் வைக்கலாமா? அம்மா இன்னும் வரல. நீங்களே சுடுங்க. திருப்பி உங்களோட சேனலோட சல்மான் ஹாய் சொல்லிட்டு போ. பா சொல்லுமா சல்மான் நீங்க ஜூம் பண்ணிட்டு இருக்க. சல்லுமே குரங்கு என் ட்ரை பண்ணி பிடிங்க வச்சுக்கிச்சு என்ன வீடியோ எடுக்க விடாம. குரங்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி நோண்டிட்டு இருக்கு. ஹாப்பி தீபாவளி விஷ் பண்ணு ஸ்ரீ. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி இந்த சல்மான் சல்மான் ஹாப்பி தீபாவளி சொல்லு. சல்லு சொல்லுடா. அவ சொல்ல மாட்டேங்கிறான். சரி விடுங்க. நம்ம வரையும் பார்ப்போம். பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் பைத்தியம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் விட்ருக்காங்க. இன்னும் ஈவெண்ட் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன் எடுத்துன்னு வந்துட்டான். மேஜிக் கியூப் கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் அதை போய் கிளைம் பண்ண போகிறேன். முடிஞ்ச ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு உங்களுக்கு கிளிப் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பிளாக் சி. அப்படி ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாங்க மேட்ச் போடல ஃபன் பண்ணலாம். அது வேற இதெல்லாம் எதுக்கு கொடுத்துறாங்க? அது கரெக்டா இன்னைக்கு நான் இங்க எங்க உனக்கு முள்ளு இரு அப்ப கேமரால எங்க ஒண்ணுமே தெரியல. காலை தயவு செய்து மூடிக்கவும். கை ஆடாத. ஃபுல் ஜூம் தெளிப்போங்க. கணேஷ் ஃபர்ஸ்ட் ஓடி கணேஷ். கட் பண்ணி அடே ஒண்ணு கட் பண்ணி கரெக்டா அது ஒண்ணுக்கு மட்டும் ஜூம் பண்ணு. அது ஒண்ணு வைமா. அதுக்கே தள்ளிட்டு இருக்கா. முன்னாடி கத்துல வை. நல்லா வைய. பாஸ் பண்ணு. பாத்துக்கோங்க. நாட்டு வெடி சொல்லு. நாட்டு வெடின்ற பேரு நாட்டு வெடி பேப்பர்ல நானே இப்ப பாக்குறேன் சொல்ல. நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கேமரா வேற ஜூம்ல இருக்கு. சீக்கிரம் சரியா? ஏன் நல்ல சவுண்ட் கேக்குது. சாம ஃபீடா பத்தி வந்துரும். ஐயோ தெரியல. தெரியுதா? எடுத்துட்டேன். இவங்க தான் எங்க ஃப்ரெண்ட் பிரீத்தி பட்டாசு வைக்கிறாங்க சொல்லு. அதே ஒண்ணுல பார்த்து போலாம். ஒண்ணா கை ஸ்டிக்கர் நீ தாக்கிட்ட. கேமரா. ஸ்டிக்கர் ஸ்டோர் வண்டி வாங்க. வச்சிரு. பாத்து. வா
அவ்வளோ சிக்கலாகாது, எல்லாம் வெய்யுமா. இதெல்லாம் கட் பண்ணி அது மார்க் வரும், அதுக்கப்புறம் இது பண்ண இருக்கு. நெருப்பு அது இருக்கு, நீ முனையில் வைக்காத, கொஞ்சம் அடியில் வை. மேலே படலை. அங்கிள் அது ஊதத்தில நெருப்பு கம்மியா. ஒரு நாட்டு வெடி வெடிக்கிறதுக்கு என்ன அலம்பாவும். ஐயோ ஐயோ கரெக்டாக பீஸ் பண்ண காது கொய்யி. நீ எத்தனை மாட்டி திரும்பி இதே வெடி இல்ல இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வைக்க மாட்டேங்க ஒழுங்கா. வீடியோ ஆண்டது ஏய் நாட்டு வெடி எத்தனை கிலோ எடுப்பீங்க? நான் வைக்கவா? வீடியோ அது காட்டி வச்சு வச்சு ஆனா நீ வச்சு நீ தான் உன் வீடியோ நீ தான் லில் எடுக்கணும். அங்கே வைக்கிறது எப்படி வைக்கலாம்? எடுத்துட்டு வந்துடுற பட்டு அப்படியே தாந்துரு. வண்டியை போட போய் ஐயோ கேமரா கொஞ்சம் பாக்கி. இங்கே வை, நம்ம எடுத்து வை. கர்மனா ஃபோன். மேலே சாட்சி நிற்க வைக்கிறீங்களா? என்னடா திருப்பி எங்கே திருப்பி போயிடு, அந்த பக்கம் திருப்பி போயிடு. தெரியும் அப்படியே இப்போ குறுக்க வை. அப்படியே இப்போ வச்சுருவாடா. என்னடா என்னடாடா என்னடா வந்து கேமரா பின்னாடி பாரு எங்க வைக்கிற பத்தியா, வச்சு எங்க இருக்கு பாரு. கர்மனா வைங்க, நான் கேமரா வச்சுக்கிறேன். அது கேமரா காட்டுறது தண்ணி போகுது. போட்டு போட்டு நான் வர்றேன். அவங்களாம் போட விட இனிமேல் பிரச்சனை இல்லை. நீ ட்ரீட்டாக வச்சு கல்ல வச்சிட்டான். இருக்கிற வச்சு ஐயோ ஆட்டோ மாமா. ஆட்டோ மாமா. கேமரா ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கு. சல்மா. வராத. ஆட்டோ மாமா. என்னடா பத்தலையா? வேர்த்து விருத்துடுச்சு. 1100 ரூபாய் இது. எது 300 ரூபாய் தான். 1100 ரூபாய் காசு தான் கொடுப்பேன். ஐயா பேசிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டோம்.
நான் கொண்டை கட்டிட்டேன் வேர்க்க தாங்கல தள்ளிப்பா நான் கொண்டையே கட்டிட்டேன் அனல் தாங்காம தவறா நான் முனை எடுத்துக்கேன் இப்பயே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 ஒன்றா வந்துச்சுன்னா டிக்ளேர் அடிக்கூடாது ஒரு ரவுண்ட் பாஸ் பண்ணிருந்து அடிக்கணும் ஸ்டீப் பாஸ் பண்ணு ஸ்டீமா வெயிட் பண்ணு எனக்கு தான் பாஸ் பண்ணு எனக்கு தான் எப்படி பல்ல அளக்குவா ஐயோ குடு நானே ஊர்ல ரீசார்ஜ் பண்ண ஐடி நம்பர் இதோ ஏன் நீ வெறும் பேத்துற எனக்கு 3 ரோசஸ் அதிகமா தெரியாது அதுவும் சொல்லிட்டேன் இன்னொருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் ஸ்டீஜ் அடிக்க போகுது கை வைக்க நான் குத்த நீ வாங்கல யார் இப்போ ஜாஸ்மின் வச்சிருக்கா நான் தான் அக்கா ஏன் லிலி 200 ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் அக்கா செகண்ட் ரவுண்ட் வேணா நீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்டே வின் பண்ணியாச்சு வெற்றி நமக்கே ஆகணுமே ஆகுது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரியான லஞ்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போவேன் ஆனால் கொஞ்சம் ஒரு 1 hour வீட்டில் இருப்பேன் இருந்துட்டு வீட்டில் எல்லாம் வேலை இருந்துச்சுன்னா அப்படியே முடிச்சுட்டு போகலாம் ஸோ இப்போ போயிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணுற வேலைலாம் இருக்குது ஹாய் மறுபடியும் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ ஃபுல்லாக கிராக்கர்ஸ் வச்சு சரியான டயர்டு ஸோ அதனால் வீடியோ கூட எடுக்க முடியல கிராக்கர்ஸ் இருக்கும்போது மார்னிங் வெடிச்ச போது எடுத்தேன் இப்போ நைட்டில் சரியான ஷார்ட்ஸ்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பட் எடுக்க முடியல எனக்கு ஸோ அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறது ஒரு பக்கம் பிஸி ஆகிட்டேன் எனக்கு டயர்டாக இருந்துச்சா ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் அதாவது லிப்ஸ்டிக்கை வைப் பண்ணிவிட்டு வைப் பண்ணேன் மற்ற எதுவுமே பண்ணல சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் குக்கரு ஸோ ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்னது பட்டாசு அந்த மருந்தெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கையை வாஷ் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஸோ வந்து கலந்து தீபாவளி ட்ரெஸ்லாம் சுற்றிட்டு இருக்கேன் நாளைக்கு தான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ காலையிலேருந்து ஒருத்தி தூங்கிட்டு இருந்தால காலையில் காட்டுறேன் அவள் இன்னும் தூங்கிட்டு தாக்குறா மியாவ் பொண்ணு மியாவ் தெரியுதா காலிலேருந்து இங்கே தான் தூங்கிட்டு இருக்கா நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் இதில் ஸோ மதியானம் நான் சாப்பிட்டு வந்தேன் ஸோ நான் மதியானம் அதே தான் சாப்பிட்டுருந்ததுனால கிளிப் காட்டல ஸோ இப்போ நைட்டு வந்து என்னன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தியாக குருமா பண்ணியிருக்காங்க ஸோ அது சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி நான் எங்கள் மம்மியை வந்து எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாங்கம்மான்னு இருக்கேன் அவங்க வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு எனக்கு டிமிட்டி கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை குடிக்கணும் சரியான டயர்டாக இருக்குது நான் தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துட்டு இருக்கேன் காலையில் வந்து சாப்பிட்டு குடிச்சோன்னா மதியானம் கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே தண்ணி என்ன குடிக்கிறதில்ல இப்போலாம் எங்கள் வீட்டில் நான் அசிங்கமாக கேட்டாலும் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன் அதில் அதே மாதிரி சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறேன் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்றேன் ஸோ இப்போ சன் டிவி ஓட்டிகிட்டு இருக்கு என்ன போயிட்டுருக்குன்னு தெரியல எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க நானும் கொஞ்சம் அதை பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஜீ தமிழ் சீரியல் பார்க்க போனேன் அவ்வளோ சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ நைட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணுறேன்றதை காட்டுறேன்
எப்படி சொல்கிறது, இது என்னோடய ப்ரைவேட் ஐடின்லாம். இன்னொன்று வந்து பப்ளிக் ஐடி இருக்குது. அதில் தான் நான் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கேம் ப்ளே பண்ணுவேன். இதில் வந்து என்னோடய பிரதர், கசின் பிரதர், அவர் கூட மட்டும் தான் விளையாடுவேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காலையிலே காட்டுன்னு சொன்னேன். ஸோ அதனால் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போட்டு காட்டலான்னு சொல்லியிருக்கேன். வாங்க மேட்ச்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லோரும் மேட்ச்குள்ளே விட்டாங்க. எனக்கு மறுபடியும் பக்கு, நெட்வொர்க் பிஸி பக். அது இப்போ பாருங்கள், வீடெலாம் காட்ட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சதுன்னா செவத்துக்குள்ளே மாட்டாமல் இருந்தால் சரி. மாட்டல, என் நல்ல நேரம். இந்த பாக் வந்து யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னா சொல்லுங்கள். சரி, கன் எடுக்காமல் வெறும் கையில் குத்திட்டுருக்கேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோற்றுக்கு நாக் பண்ணிட்டேனுங்க. ஸோ டீமில் இவர் ஒருத்தர் தான். எங்கள் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டிஃபீட்டு. ஸோ நான் கன் வாங்கலை, ஜிடி நாங்கள் இந்த சத்தியமாக அடிச்சிருப்பேன். பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபேமஸ் M4A1 கிரானைட். நம்ம கண்ணுக்கு எல்லாரும் நூபா தெரியுறாங்களே ஏன்? ஸோ நம்ம ஏறி போவி அடிப்போம். ஐயோ, நான் ஓப்பனில் வந்து தப்பாக போச்சு. ஐயோ, என் ஃபோன் வேறு மானாவரி ஹேங் ஆகி தொலையுது.
சாரி ஃபார் ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ். எனக்கு இது வரைக்கும் இதில் தான் ஆட தெரியும். நான் அந்த அளவுக்குலாம் சூப்பர் பிளேயர்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் போய் வச்சிட்டானுங்க. तुम्हारे साथ कोई बंदा नहीं चल रहा